ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரேப் தாங்க பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனும் அண்டு எக் புர்ஜியும் வச்சு ஒரு ரேப். எந்த ரேப்பை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க, ஒயிட் வீட் லோ கார்புள்ள இந்த ரேப்பை வச்சு தான் பண்ண போகிறோம். எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒயிட் வீட் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஸோ அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதில் வந்து வெஜிடபிள்ஸு மீட்டு எது வேணுமோ கம்பைன் பண்ணி ரேப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னாரு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இதில் உங்களுக்கு ஒரு ரெசிபி போடலான்னு எடுத்து வச்சேன். ஸோ இந்த ரேப்பை வந்து ஜஸ்ட்டு எடுத்து நம்ம லைட்டாக தவாவில் டோஸ்ட்டு பண்ணிக்கிறோம். டோஸ்ட்டுனா ரொம்ப போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி டோஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சைஸ் பாருங்கள், அப்படியே அந்த பெரிய ஒரு தோசைக்கல்ல சைஸ் இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எக் ஃபில்லிங் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூட இது பச்சையாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இதை வதக்கி எல்லாம் வைக்காதீங்க. இது மேலே கேப்சிகம், ஜஸ்ட் உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இது மேலே சிக்கன் இருக்கும், இது மேலே வெள்ளரிக்காய் வைக்கிறோம். ஹோல்ட் இட், இப்படி ஹோல்டு பண்ணி எல்லாத்தையும் உள்ளே புஷ் பண்ணி விடுங்க, ஏதாவது முன்னாடி வந்துச்சுன்னா. அண்ட் தென் தட்டும் சேர்ந்து வருது. சூட்டில் இதாகிடுச்சு, அதான் நல்லா இப்படி உள்ளே இப்படி இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வாவ். ஸோ இப்படி ரேப் தவாவில் வச்சாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து இந்த பக்கம் 1 நிமிஷம், கீழே 1 நிமிஷம், அவ்வளோதான். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா டன். இதுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக சீஸ் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அந்த முடிக்கிற ஓரத்தில் ஃபைனலாக சீஸை தூவி ரேப் பண்ணி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது மெல்ட் ஆகி இன்னும் சூப்பராக இருக்கும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சிக்கனு, இங்கே ஃபிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வச்சேன். ஃபில்லிங் விளாட்ற மாதிரி இருக்கும். லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுருங்க பாருங்கள். வாவ், லேயர் பை லேயராக எல்லாம் இருக்கும். அப்படியே கடித்து சாப்பிட வேண்டியது தான்.